மண்டே மார்னிங். மண்டேனாலே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். காலையில் எழுந்திரிக்கும் போதே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை. ஏன்னா எனக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அது ஒரு சைடு இருந்தாலும் நம்மளோட ஒர்க் அப்படியே இருக்கும். ஸோ காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை தலையில் எண்ணெய் வச்சாச்சு. நான் என் பொண்ணு 2 பேருமே நல்லா எண்ணெய் வச்சுட்டு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மதியம் குக்கிங்காக போயாச்சு. இதுக்கு நடுவில் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் குக் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக பொட்டேட்டோ ஃப்ரையும் கர்ட் ரைஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இருந்த வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வீடியும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் போய் சேர்ந்து குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருந்துச்சு, மீட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஆஃப்டர்நூன் லஞ்சையும் சாப்பிட்டுட்டு அவளை தூங்க வச்சுட்டு ஈவினிங் மேலே அவள் எழுந்துட்ட பிறகு கொஞ்ச நேரம் மாடியில் போய் கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு பைக் வாங்கியிருக்கா. அந்த பைக்கை ஓட்டி பார்த்து விளையாடிட்டு இருந்தா. அதை முடிச்சுட்டு நான் ஆல்ரெடி ட்ரையரில் துணி போட்டிருந்தேன். அந்த துணியும் எடுத்து காய வச்சிடலான்னு சொல்லிட்டு பால்கனிலே இன்றைக்கும் காய வச்சு எடுத்தாச்சு. ஸோ நேற்று துணி காஞ்சது எல்லாத்தையுமே எடுத்து மடித்து கபோர்ட்ஸ்லேயும் அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அந்த ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒர்க் முடிக்கிறதுக்கவே 9:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ டின்னர் வெளில தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்த வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கையும் க்ளீன் பண்ணிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் தூங்குறதுக்கு 11 o'clock ஆகிடுச்சு.